கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடு என்கின்ற திருவருகை கால தியான தொடரின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். திருவருகை காலம் மகிழ்ச்சியின் காலம், திருவருகை காலம் பக்தியின் காலம். பக்தியோடு மெசியாவை எதிர்கொள்ள இறை வார்த்தைக்கு இப்போது நாம் செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 19 முதல் 20 முடிய. நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அன்புக்குரியவர்களே, காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இறைவன் தன்னுடைய தரிசனத்தை தருகின்றார். அதற்காக தான் இந்த திருவருகை காலத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த திருவருகை காலத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன, விவிலிய பின்னணி என்ன என்பதை அருட்தந்தையை அவர்கள் விளக்க கேட்போம். திருச்சபையின் திருவழிபாட்டு காலங்களிலே தவக்காலம் மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக துவக்க கால திருச்சபை காலகட்டத்தில் இருந்து இந்த தவக்காலம் திருமுழுக்கு பெறுவருடைய தயாரிப்பின் காலமாக அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த உயிர்ப்பு பெருவிழா நாளிலே இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தையிலே வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற முதற் கிறிஸ்தவர்களை நாம் விவிலியத்தில் சந்திக்கிறோம், அல்லது பவுலடிகளுடைய எழுத்துக்களிலே நாம் சந்திக்கிறோம். அதை போல இல்லாவிட்டாலும் கூட சிறிது காலத்தில் 380ஆம் ஆண்டு வாக்கிலே இந்த திருவருகை காலம் பற்றிய ஒரு சிந்தனையை மக்கள் தங்களுக்குள்ளாக கொண்டார்கள். உயிர்ப்பு விழாவை தயாரிப்பதைப் போலவே கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திற்கும் நாம் தயாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே வந்தது. அதுவும் குறிப்பாக ஸ்பானிய மற்றும் பிரான்ஸ் தேசத்து மக்கள் தான் இந்த ஒரு எண்ணத்தை முதலில் முன்வைக்கிறார்கள். அது ஒரு நாடிலே ஒரு செயலாக மாறி ஒரு அழகான ஒரு திட்டமாக மாறுகிறது. பெரிய கிரகோரியார் கிபி 604ஆம் ஆண்டிலே திருவருகை காலத்திற்கென்று தனி வாசகங்கள், திருப்பலி நிகழ்வுகள், துள்ளிப்பாட்டு கொண்டாட்டங்களை உருவாக்கி தருகிறார். இது வரலாற்று பின்னணியில் நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இந்த திருவருகை காலத்தினுடைய பகுதி 2 பகுதியாக பார்க்குறாங்க. முதல் பகுதி இயேசுவின் 2ஆம் வருகைக்கான வாசகங்களை முன்னிறுத்துகிற பகுதியாக அமைகிறது. 2ஆம் பகுதி கிறிஸ்து பிறப்பினுடைய உடனடி தயாரிப்பு போல கிறிஸ்து பிறப்பினுடைய நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிற அமைப்பாக வாசகங்கள் அமைகிறது. இவை இரண்டும் சேர்ந்து இறை வார்த்தையின் வழியிலே நம்மை பலப்படுத்தி, திடப்படுத்தி, உறுதிப்படுத்தி, நம்மை ஊக்குவித்து, உற்சாகப்படுத்தி பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்பது வரலாற்று பின்னணியிலான ஒரு செய்தி. நம்ம தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவருகத்தினுடைய தயாரிப்பு நவம்பர் மாதம் 11ஆம் தேதியே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புனித மாத்திருநாள் திருவிழா நாட்கள் முடிந்ததிலிருந்து தவத்தோடு அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே நிலை மாறி இது மகிழ்ச்சியின் ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். ஆனா அந்த மகிழ்ச்சி கூட எப்படின்னா ஒரு உன்னதமான ஆயத்தத்தோடு. எப்படிப்பட்ட ஆயத்தம்? நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஆயத்தம். அந்த நம்பிக்கை மகிழ்ச்சியையும் உறுதிப்பாட்டையும் தருகின்ற ஆயத்தம். அதனாலதான் தாய் திருச்சபை நம்ம கற்று தருகின்றது இந்த திருவருகை காலம் எத்தனை உன்னதமானது, முக்கியமானது என்றால் இந்த திருவழிபாட்டு ஆண்டு
திருவருகை காலத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஆரம்பமாகிறது. இது வந்து புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, புதிய நம்பிக்கை, புதிய மகிழ்ச்சி, புதிய எதிர்பார்ப்பு, புதிய இயக்கங்கள். இதன் மூலமாக நாம் மெசியாவை சந்திக்க வேண்டும், இந்த உள்ளார்ந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த காலம், திருவருகை காலம், ஒரு பக்தியின் காலம். அதில் கூட இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் என்பது ஒரு சிறப்பு நாளாக அமைகிறது. இந்த நாளில் தான் ரோமானியர்கள் சூரிய கடவுளுக்கு பெருவிழா எடுத்தார்கள். கிறிஸ்துவே நள்ளிரவில் உதித்த சூரியன், அவரே விடுதலை நாயகன் என்பதை குறித்து காட்டும் வண்ணமாக கிறிஸ்தவர்கள் இந்த 25ஆம் நாளை சூரிய பெருவிழாவின் நாள், ரோமானியர்கள் டிசம்பர் நாளை கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா நாளாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதும் உண்மை. அப்படின்னா கிறிஸ்துவை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுகின்ற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வழக்கமாக வருகை என்றாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு அனுபவம். அதுலேயும் யாராவது பெரியவங்க வராங்க, ஒரு மன்னர் வராங்க, மாமன்னர் வராங்க அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். அதனால தான் வந்து ஊரே வந்து அல்லோலகலப்பட்டது. வழியெல்லாம் தோரணங்கள், ஆடம்பரம், ஆயத்தம், பெருமகிழ்ச்சி. அதனால தான் அதை முன்னாடியே அறிவிப்பார்கள். அரசர் வருகின்றார் என்றால் வருவதற்கு 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துக்கு முன்பாகவே அறிவிப்பார்கள். அதுதான் வந்து நம்ம வந்து கிரேக்க மொழியில் கூட எவாங்கலியோன், நற்செய்தி என்பதே ஒரு மகான் வருவதை, மன்னர் வருவதை, மாமன்னர் வருவதை சுட்டி காட்டுவதாக இருந்தது. அதை தான் இங்கு அனுபவமாக நாம் பார்க்கிறோம். மெசியாவினுடைய வருகையானது முன்னறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மெசியா வருகிறார், அதனால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். மெசியா வருகிறார், நம்பிக்கையோடு இருங்கள். காலம் காலமாக ஆயிரமாக காத்து கொண்டிருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே செய்தி தான் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய நாட்களிலே அன்றாட வாழ்க்கையின் அல்லல்பாடுகளிலே சிக்குண்டு சிதறுண்டு உள்ளம் உடைந்து நொந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கிறிஸ்து பிறப்புடைய பிறப்பு பெருவிழாவானது நம்பிக்கை நாட்களே கட்டளை எடுக்கிறது. ஆண்டவர் இது காரிருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்று இறைவாக்கு சொல்கிறது. காரிருளான இந்த வாழ்க்கையிலே பேரொளியாக ஆண்டவர் வருகிறார் என்பதை சுட்டி காட்டுகிற நிகழ்விலே நாம் இந்த திருவருகை காலத்தை நம்பிக்கையின் காலமாக பார்க்கிறோம். ஆண்டுடைய வருகைக்காக காத்திரு, ஆண்டவரே உமக்காக காத்திருப்பவர் ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். ஆண்டவருக்காய் காத்திருக்கிற நாம் அவருடைய வருகையிலே பெரும் மகிழ்வையும் ஆனந்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் என்பதை திருவருகை காலம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த திருவருகை காலம் நிறைவேறுதலின் காலம், பீரியட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். கடவுளுடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் இறைவாக்கள் வழியாக, பிதாக்கள் வழியாக இறைவன் அறிவித்த ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேறுகிறதை நாம் இந்த திருவருகை காலத்திலே கொண்டாடி மகிழ்கிறோம். அது ஏசாயாவாக இருக்கட்டும் அல்லது என்ன பிற இறைவாக்களுடைய எந்த இறைவாக்காக இருக்கட்டும், அது கிறிஸ்துவில் நிறைவேறுகிறதை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே நிறைவேறுதலின் கொண்டாட்டமாக இருப்பதனால் நமக்கு கொடுக்கப்படுகிற நாம் we become the people of promise of God. இறைவனுடைய வாக்குறுதியின் பிள்ளைகளாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். இப்போ உலகமே வந்து அப்படியே அலர்ட்டாக இருக்கு. உலகம் முழுவதுமே கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்கள் கூட தெருக்களில் எல்லாம், உலகம் எங்கும் எல்லா தெருக்களிலும் நட்சத்திரங்கள் தொங்குகின்றன. எல்லா தெருக்களிலும் வண்ண விளக்குகள் ஒளித்து கொண்டு இருக்கின்றன. கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் குடியில் ஒன்று இருக்கின்றது. அங்கே என்ன இருக்குது என்று அறியாத மக்கள் கூட தங்களுடைய கடைகளிலும் தங்களுடைய மால்களிலும் அதை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா உலகமே இந்த மெசியாவினுடைய வருகைக்காக, பிறப்பை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் இந்த உலகமே மெசியாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் அவநம்பிக்கை இருக்கின்றதா? தெளிவில்லாமல் இருக்கின்றதா? போராட்டங்கள் இருக்கின்றதா? கண்ணீரோடும் கம்பளையோடும் இருக்கின்றாயா? மெசியாவினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதாக இருக்கும். மெசியாவினுடைய வருகை உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதாக இருக்கும். அதனால் மெசியாவை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற உங்களுக்காக தான் மெசியா வர இருக்கிறார் என்பதை உங்களுடைய இதயத்திலே ஆழமாக பதிவு செய்யுங்கள். அதே மாதிரி இந்த மெசியாவினுடைய வருகை என்பது மகிழ்ச்சியின் காலம், இளைப்பாறுதலின் காலம், ஆறுதலின் காலம். காலங்காலமாய் காத்திருந்த மக்கள் இறைவனுடைய ஆறுதலை இயேசுவிலே கண்டு கொண்டார்கள். இதோ இஸ்ரேலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் ஆறுதல் என்று சிமியோன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். அப்போ அந்த ஆறுதலை கொண்டாடுகிற பிள்ளைகளாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நம்முடைய துன்பங்கள் மறைய அந்த இறைவனுடைய ஆறுதலை நிறைவாக பெற்றுக்கொண்டு ஆற்று பெருக்கு போல் சமாதானத்தை அவன் மேல் பொழிவோம் என்று சொல்லி இறைவாக்கு சொல்லுகிறது. அந்த சமாதானத்தின் பிள்ளைகளாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம் என்பதும் உண்மை. அன்புக்குரியவர்களே, அடுத்து வருகின்ற இந்த 4 வாரங்களிலும் ஒரு சில பக்தி முயற்சிகளை நாம் எடுப்போம். தினந்தோறும் இறைவார்த்தையை வாசிங்க, இறைவார்த்தையை தியானிங்க. கட்டாயமாக உங்களுடைய வீடுகளிலெல்லாம் நீங்கள் நட்சத்திரங்களை ஒளியேற்றி வைப்பீர்கள். கிரிப் போடுறதுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பீர்கள். இது ஒரு வாடிக்கை நிகழ்வாக இருக்க வேண்டாம்.
மெசியாவை சந்திப்பதற்காக நீங்கள் எதிர்கொள்கின்ற காரியமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நட்சத்திரங்கள் மெசியாவை சுட்டி காட்டுகின்றன. நீங்கள் போடுற கிருப்பு மீட்பர் மெசியா உங்கள் வீட்டில் பிறக்க போகிறாரு, உங்களோடு தங்க போகிறாரு, நீங்கள் பேசுகிறத கேட்க போகிறாரு, உங்களோடு பேச போகிறார் என்பதை நினைவூட்டுவதாக இருக்க வேண்டும். அதனால் பக்தியினுடைய வெளிப்பாடாக, உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். செய்கின்ற சின்ன சின்ன காரியங்களிலும் பக்தி முயற்சி வெளிப்படட்டும், உங்களுக்கும் மெசியாவுக்கும் இடையே இருக்கின்ற உறவு வெளிப்படட்டும். அத்தகைய பயிற்சியை ஒரு ஆன்மீக பயிற்சியாக நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு கூட இன்னொரு முயற்சி கூட செய்யலாம். இது நம்பிக்கையின் காலம், எதிர்நோக்கின் காலம், மகிழ்ச்சியின் காலம். இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்ம சொல்லிக்கலாம், ஆண்டவர் வர இருக்கிறார், அவருடைய வருகை அண்மையில் இருக்குது, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளை பேசுவேன், நேர்மறையான எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருந்தாலும் அது திருவருகை காலத்தினுடைய சிறப்பு அம்சமாகவும் அமையும். புன்னகையுங்கள். இந்த மெசியாவை நினைத்து உங்களுக்குள்ளாக இதயத்திலே மகிழ்ச்சி பொங்கட்டும். அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் பரவட்டும். மகிழ்ச்சியின் தூதுவர்களாக இருங்கள். உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய பேச்சும் நட்சத்திரமாக இருக்கட்டும். மக்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற கிறிஸ்மஸ் மரமாக இருக்கட்டும். ஆண்டவரை நினைவுபடுத்துகின்ற, மெசியாவை நினைவுபடுத்துகின்ற குடிலாக இருக்கட்டும். அதனால் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே மெசியாவை நோக்கிய பயணத்திற்கு பக்கபலமாக இருக்க போவது உறுதி. அன்புக்குரியவர்களே, இதை என்னுடைய இதயத்திலே பதிவு செய்வோம். மெசியா காலங்காலமாக காத்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆறுதலை தந்த மெசியா நமக்கும் ஆறுதலை தர இருக்கின்றார். நமது வாழ்க்கையை மாற்ற இருக்கின்றார். இறை அருளோடு நாம் ஒத்துழைப்போம். அதற்கான அருளை இப்போது நாம் கேட்போம். எங்களை என்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே திருவருகை காலம் என்பது நம்பிக்கையின் காலம், எதிர்நோக்கின் காலம், மகிழ்வின் காலம், இளைப்பாறுதலின் காலம் என்று நாங்கள் கண்டோம். அத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்கள் உள்ளத்தில் நிறைவாக பொழிவீராக. ஆண்டுடைய வருகை அண்மையில் இருக்கிறது என்பதனால் மணமகனின் குரலை கேட்ட மணமகனின் தோழர்கள் மகிழ்ச்சியால் துள்ளுகிறதை போல நாங்களும் துள்ளி குதிப்போமாக. உடைய உன்னதமான மகிழ்ச்சியின் தைலத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்வீராக. நாங்கள் பேசும்போதும், பழகும் போதும், உறவாடும் போதும், உரையாடும் போதும் நம்பிக்கையிலிருந்து நற்சொற்களால் ஒருவர் தேற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. நேர்மறையான எண்ணம், நேர்மறையான சிந்தனை, உற்சாகமான பேச்சு இவைகளினாலே இந்த திருவருகை காலத்தினுடைய நிகழ்வை நாங்கள் கொண்டாடி மகிழ அருள்வீராக. நாங்கள் நல்நோக்கின் பிள்ளைகளாக வாழ அருள்வீராக. ஆண்டவரே, உள்ளம் உடைந்து பல்வேறு விதமான வியாதிகளினாலும் பல்வேறு விதமான கடன் தொல்லைகளினாலும் வருத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருப்பீராக. இந்த காலம் இளைப்பாறுதலின் காலம், ஆறுதலின் காலம் என்பதனால் எல்லா மக்களும் உடைய ஆறுதலின் நிறைவாய் கண்டுகொள்வர்களாக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, திருவருகை கால ஆன்மீக பயிற்சியாக இந்த நாளிலே குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரை பார்த்து புன்னகைப்போம், மகிழ்ச்சியோடு பேசுங்க. அதே போலவே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து புன்னகையுங்கள், மகிழ்ச்சியோடு பேசுங்கள். ஒருவேளை பக்கத்து வீட்டிலேயோ அல்லது உங்களை சார்ந்தவர்கள் மருத்துவமனையிலே இருந்தால் அவர்களை சந்தித்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தியான தொடரின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.